ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இன்னும் சில நாட்களில் கொடைக்கானலில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ கொடைக்கானலில் எக்ஸாக்டாக எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது ஷூட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு பக்கத்தில் தண்டிக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்க போதான். அங்கே தி வைன்யார்ட்ஸ் ரெசார்ட் அப்படின்ற இடத்துல தான் டெக்னிக்கல் குரூலாம் ஸ்டே பண்ணுறாங்களாம். அண்ட் ஷூட்டிங் நடக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, ஷூட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டாக கன்வீனியன்ஸாகவும் இருக்குமா. அண்ட் ஆல்ரெடி நிறைய படங்கள் அண்ட் சீரியல்ஸோட ஷூட்டிங்லாம் அங்கே நடந்திருக்கு. ரீசெண்டா கூட ஜிகர்தண்டா, கங்குவா, அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு இந்த படங்களோட ஷூட்டிங்லாம் அங்கதான் நடந்துச்சான். அண்ட் இப்போ தளபதியோட ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் அங்க நடக்க போறதால அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா ரெசார்ட்டும் மோஸ்ட்லி புக் ஆயிடுச்சான். அண்ட் இந்த கொடைக்கானல் ஷெட்யூல்ல ஏதோ பிளாஷ்பேக் போர்ஷன் ஷூட் பண்ண போறதா தான் சொல்றாங்க. ஸோ இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற தளபதி ஃபேன்ஸுக்கு ஷூட்டிங்கை பார்க்க ஒரு வாய்ப்பு. இது ரொம்ப பிரைவேட்டான ஏரியாவா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை சுத்தி எப்படியும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் வரலாம். அதுவும் ஜனநாயகன் படத்துக்கு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஷூட்டிங் சென்னையிலே முடிஞ்சு, அதுவும் மோஸ்ட்லி பையனூர் செட்லயே எடுத்துட்டாங்க. ஸோ கொடைக்கானல் ஷூட்டிங்ல இருந்து நிறைய ஃபேன்ஸ் வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கரெக்டா வெயில் கொளுத்திட்டு இருக்கிற டைமை பார்த்து கொடைக்கானல்ல ஷெட்யூல் போட்டிருக்காரு ஹெச் வினோத். ஸோ மொத்த டீமுக்கும் அதுவே ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ஜாலியா ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் கரெக்டா நெக்ஸ்ட் வீக்ல கொடைக்கானலுக்கு வெக்கேஷன் யாராவது போறீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி லக் இருந்தா தளபதியை பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.